இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்ணி வர எரியுது. அப்பா, இப்படி காலையில வெடிய போடுறானுங்க. ஏங்க, இதுக்கு தாங்க நான் வேணான்னு சொன்னேன். கண்ணுலாம் எரியுது. அமுல் பேபி, நல்லா சொதன்னு எண்ணெய தலையில ஊத்தி ஊற வைக்கணும். அப்புறம் தான் குளிக்கணும். அப்பதான் உடம்புல இருக்கிற சூடெல்லாம் போகும். இப்பதான் நான் பாதியே தேய்ச்சிக்கிறேன். பாதியா? ஏங்க, இதுக்கே கண்ணுலாம் எரியுதுங்க. ஆள் விடுங்க முதல்ல. எனக்கு வேணாங்க. நான் இப்படி குளிச்சுக்கிறேங்க. அமுல் பேபி, ஏங்க விடுங்க. அமுல் பேபி இருங்கடா. ஏங்க, அட நில்லு. சும்மா இருங்க. ஆல்ரெடி எல்லாம் வழுக்குது. நீங்க வேற தொடுத்திட்டே இருக்கீங்க. போங்க, நான் குளிக்க போறேன். இருங்கடா. அமுல் பேபி, வாங்க வாங்க. பேச்சு முடிச்சற இரு. அவள என்ன தலையில ஊத்துறாங்க? எரியாது வாங்க. நானு எரியாது வா அமுல் பேபி. ஏங்க இப்படி பண்றீங்க? ஆல்ரெடி கண்ணெல்லாம் எரியுது. கண்ணுல பட்டுச்சு, கண்ணெல்லாம் எரியுது. ஏமா பார்த்து செய்யக்கூடாதா? இல்ல ஆண்டி, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல. ஆமா, இந்த காலத்து பொண்ணுங்க எதுக்கு எடுத்தாலும் இததான் சொல்லுவீங்க. எதுவுமே பழக்கம் இல்லைன்னா எப்படிதான் குடும்பம் நடத்துவீங்க? ஏங்க விடுங்க, குளிக்கிறேன். மாப்பிள, என்ன தேய்ச்ச உடனே குளிக்க கூடாது. குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஊறணும். அப்பதான் உடம்பு குளிர்ச்சி ஆகும். மாப்பிள, அரை மணி நேரமா? அத்தை, எனக்கு ஜென்னி வந்துரும். நல்லெண்ணெய்க்கு அதெல்லாம் ஒண்ணும் வராது மாப்பிள. உடம்புக்கு நல்லதுதான். அமுல் பேபி, அத்தை, வா நல்லதா? வந்து உட்காரு. அத்தை, நிறைய எண்ணெயை தேய்ச்சிட்டாங்க அத்தை. அதான் சொல்றேன், ஒண்ணும் வராது. உட்காருங்க. நீ தேய்மா. மூஞ்சில ஏங்க, என்னங்க நீங்க மூஞ்சில தேய்க்கிறீங்க? பண்றல இரு. மூஞ்சில தேய்ச்சு விடுறேன். ஐயோ, ஏய், பேசாத. வாய் மூடு. அங்க என்ன ப்ராப்ளம் வேற தெரியல. அதனால எனக்காக வெயிட் பண்ணாதீங்க. நீங்க சாப்பிட்டுருங்க, நான் வந்துடுறேன். சரிங்க மாமா, சாப்பாடு தானே, நான் பாத்துக்கிறேன். 2 ஹவர்ஸ்க்கு மேல ஆகும்னு சொல்றாரே, அதுக்குள்ள நாம போய் நம்ம மருமகளை பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா யாருக்கும் தெரியாம போய் பார்க்கணுமே, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அவரு வரத்துக்குள்ள சௌமியாவை போய் பார்த்துட்டு முறைய செஞ்சுட்டு வந்துடணும். ஆனா வீட்ல உள்ள யாருக்கும் அது தெரிஞ்சிட கூடாது. தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன சொல்லிட்டு போறது? நம்புற மாதிரி ஏதாவது சொல்லணுமே. கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போலாம். அக்கா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன இவ நாம சொல்ல வந்ததை இவ சொல்லிட்டா? கோயிலுக்கா? நீங்களும் வரீங்களாக்கா? இல்ல, நீ போயிட்டு வா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிக்கா. அப்பா, நல்ல வேலை, அக்கா வரலன்னு சொல்லிட்டாங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா. அச்சோ, மறந்தே போயிட்டனே. என்னத்தம்மா மறந்த? இல்லடி, நம்ம ஜோசியருக்கு தீபாவளிக்கு நம்ம எதுவுமே செய்யல. நம்ம அத வழக்கமா பண்ணிட்டு இருக்கிறது தான். எப்படி மறந்தன்னே தெரியல. சரி, நான் அவர் வீட்டுக்கு போய் ஸ்வீட்டு பழம் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆஹா, என்ன இவ்வளவு பெரிய வெடிய போடுறானுங்க? இவங்கிட்ட என்ன வெடிய போட்டு நம்ம எஸ்கேப் ஆகுறது? மாமா வாங்க. வெடிங்க. அமுல் பேபி, ஆட்டோ பாம். வாயை கொடுத்து தேவலாம் மாட்டிக்கிட்டோமோ? ஏங்க, முதல்ல நம்ம இதுலதான் வெடிக்கணுமா? இந்த பிஜில வெடி, இந்த குருவி வெடி, இந்த டபுள் ஷாட், இந்த லட்சுமி வெடி, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம்ல. கடைசியா அது வெடிச்சாதாங்க பவர்ஃபுல்லா இருக்கும். என்ன அமுல் பேபி, உள்ள அவ்வளவு பெரிய பில்டப் குத்துட்டு இப்ப என்ன உனக்கு பயமா? பயம் எனக்கு. பயமாமே.
எனக்கு ஒரு பயமும் இல்லைங்க. இப்ப பாருங்க எப்படி வெடிக்கிறேன்னு மட்டும். ம், ம். கதிர் கதிர் 1 செகண்ட் நான் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வெடிங்க. அமுல் பேபி ஆ? ஏதோ கையில வச்சு வீசுவேன்னு பார்த்தா கீழே வைக்கிறா. ஏங்க நான் ஈஸியா கையில பத்த வச்சு வெடிச்சிருவேன். எனக்கு எந்த பயமும் இல்ல. ம். ஆனா என்னைக்கும் நான் பொதுமக்களுக்கு இடையூறு எதுவுமே பண்ண மாட்டேன். தட் இஸ் அகைன்ஸ்ட் தி ரூல்ஸ். ஓ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சமாளிக்கிறியா அமுல் பேபி. இப்போ மாட்டினே இரு. சரி வை. சரி தூரம் போய் நில்லுங்க. ஆ? எதுக்கு? ஏங்க இப்படி பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? ஏன் நின்னா? ஏங்க இது அணுகுண்டுங்க. பயங்கரமா வெடிக்கும், பயங்கரமா சத்தம் வரும். நீங்க வேற பயந்துட போறீங்க. போங்க தோ அங்க போய் நடுவுல நின்னுக்கோங்க. நடுவுல நின்னு காதை புத்திக்கோங்க. இது செம்ம சவுண்ட் வருங்க. ஐயோ இந்த அணுகுண்டுக்கு ஆ, நான் உள்ள போய் காதை புத்திக்கணும். ஆமாங்க. விட்டா பக்கத்து ஊருக்கு போக சொல்லுவ போலுதே. அட நடுங்காத அமுல் ஆ, பேபி. அமுல் பேபி ஆ, என்ன கட்டுப்பூச்சி நிறுகிறா. ஆ. செல்வே செல்வே இன்னைக்கு அவ லீவுடா. வாய் இன்னைக்கே அவன் லீவ் போட்டா? இது என்னடா கேள்வி? தீபாவளி அன்னைக்கு யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க. ஓ இன்னைக்கு ஹாலிடேவா? என்னம்மா புதுசா கேக்குறேன்? ஆமா, நீ எதுக்கு அவளை தேடிட்டு இருக்க? ஆ? இல்ல பசிக்குது அதான். டிஃபன்லாம் ரெடியா இருக்கு, போய் எடுத்து வச்சு சாப்பிடு. ம் நல்ல வேலைம்மா. ம்? நீ எங்க வேலை செஞ்சிருவியோன்னு பயந்துட்டேன். நீ எனக்கே செய்ய மாட்டியா? ம். இன்னைக்கு ஃபெஸ்டிவல் மூட்ல ஜாலியா இருப்பா. ஒரு சாரிய கொடுத்து அப்படியே பிக்கப் பண்ணலான்னு பார்த்தனே. ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன், இப்படி மிஸ் ஆயிடுச்சு. கால் பண்ணி வீட்டுக்கு வந்து போன்னு சொல்லுவோம்.